சிந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கிறதா ஸ்னேகா எங்களுக்கு கொடுத்த பிராது. நீங்க சிந்துவோட தோழிங்கிறதால இதுல எது உண்மை எது பொய்ன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லையான்னு சொல்லு. சிட்டு, ஏம்மா பயப்படுற? எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி உண்மை என்னவோ சொல்லு. என்னம்மா யோசிக்கிற? உண்மையை சொல்றதுக்கு ஏன் யோசிக்கிற சொல்லு. ஸ்னேகா மேடம் சொன்னது எல்லாமே உண்மை. ஸ்னேகா சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்றீங்க, அதை எப்படி நிரூபிப்பீங்க? சிவாவோட போன்ல இருந்து சிந்துவுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் போயிருக்கு. அத சிவா அனுப்பாம அந்த மெசேஜ் எப்படி போச்சு? நிஜமா அந்த மெசேஜ சிவா அண்ணன் சிந்துக்கு அனுப்பலங்க ஐயா. அப்ப அந்த மெசேஜ் அனுப்புனது யாரு? சிந்து தான். அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? டாக்டர் அண்ணன் போன் எடுத்து சிந்து கிட்ட கொடுத்ததே நான் தாங்க ஐயா. சிந்து டாக்டர் அண்ணன் போனை என்கிட்ட எடுத்து தர சொல்லி கேட்டா, நானும் யாருக்கும் தெரியாம டாக்டர் அண்ணன் போன் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அந்த போன்ல இருந்து ஐ லவ் யூங்கிற மெசேஜ் சிவா அண்ணன் அனுப்புன மாதிரி அவளே அனுப்பிக்கிட்டே என்ன மண்டபத்துல அந்த மெசேஜ காட்டிதான் சிவா அண்ணன் சிந்துவை லவ் பண்ணாருன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சா. சிவாவோட போன் எடுத்து சிந்து கிட்ட கொடுத்தங்கிற உண்மைய நீ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்க ஐயா. நான் பண்ணது பெரிய குத்தம் தான். என் ஃப்ரெண்டு சிந்துக்காக தான் அந்த தப்பு செஞ்சேன். என்ன அன்னபூர்ணியாமா சிவானை எல்லாரும் என்ன மன்னிக்கணும். சிவா தம்பி, இப்ப சிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா? சிட்டு சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்பவே இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லி வழக்க முடிச்சிடலாம். சிட்டு சொன்னதெல்லாம் உண்மைன்னு தைரியமா சொல்லுங்க. என்ன சிவா யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? கல்யாண மண்டபத்துல சிந்து பொய் சொல்றான்னு நீ எல்லாரும் முன்னாடியே சொன்ன. அன்னைக்கு நீ சொன்னதான் இன்னைக்கு ஸ்னேகா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. இதை விட உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்தை நீ விட்ட, நீ தான் சிந்துவை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணா இந்த ஊருக்காரங்க நம்பிடுவாங்க. அப்புறம் காலத்துக்கும் நீ அந்த கலங்கத்தோட தான்ப்பா வாழணும். சொல்லுங்க சிவா தம்பி, சிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா? சிவா, சிட்டு சொன்னதெல்லாம் பொய்ன்னு நீ தைரியமா சொல்லினா சிந்து உயிரே போனாலும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டா.